ஹாய் வியூவர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு உங்களை இந்த மெனுராணி சமையல் ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னையோட டிஷ்ஷு பேர் வாழைப்பூ போட்ட காரக்குழம்பு. என்ன புதுமையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பண்ணலாம். தேவையான பொருள்களை பார்க்கலாமா? தேங்காய் 2 மேஜைக்கரண்டி, துருவிய தேங்காய். கசகசா 1 டீஸ்பூன். சோம்பு 1 மேஜைக்கரண்டி. பொட்டுக்கடலை 1 மேஜைக்கரண்டி. ஸோ இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டியது. அடுத்ததாக வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம் தான் ஸ்லைஸு பொடியாக நறுக்கியது 1 கப். தக்காளி பொடி பொடியாக நறுக்கினது 1½ கப். எண்ணெய் சிறிதளவு. கடுகு 2 டீஸ்பூன். ஏலக்காய், பட்டை, கிராம்பு தலா 3லிருந்து 4. மராட்டி மொக்கு 1. அப்புறம் ஸ்டார் ஆனிஸ் 1. கல்பாசி வீட்டில் இருந்தால் சிறிதளவு. இதெல்லாம் தாளிக்க. இப்போ பொடி வகைகளை பார்க்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன். தனியா பொடி, அது மல்லித்தூள்பாங்க, 2 டீஸ்பூன். மிளகாய் பொடி உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ப 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். புளி கரைசல், ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைத்து வைத்தது. கடலை மாவு 2 கரண்டி. அரிசி மாவு 1 கரண்டி. உப்பு தேவையான அளவு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். தண்ணி. இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி பேட்டர் பண்ணிக்கணும். இந்த ரெடியாக இருக்கிற வாழைப்பூவை அதில் துவச்சி பஜ்ஜி பண்ணணும். இஞ்சி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். சரி, இத்தனை நேரம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம். இப்போ செய்முறைக்கு போகலாமா? இப்போ நம்ம 4 மேஜைக்கரண்டி போட்டிருக்கோம். கடுகு, காரக்குழம்பில் இத்தனை வகைகளா அப்படின்னு நீங்களே கேட்பேன். நிறைய வகையான காரக்குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதியிருக்கேன், மேடம் பாரம்பரியமான ஐட்டம்ஸ் காத்துட்டாங்க. ஒன்று இது மறைந்த ஒரு அருமையான ரெசிபி. பாருங்க, கடுகு வெடிக்கிறது. சோம்பு போடு. சோம்பு ரெடியான உடனே சாம்பார் வெங்காயம் நறுக்குவோம். நீங்கள் இது கிடைக்காத பட்சத்தில் you can use any onion, எந்த வெங்காயமும் யூஸ் பண்ணு. கொஞ்சம் வெங்காயம். இப்போ இது பண்ணுறதுக்கு பட்டை, 1 ஸ்டார் ஆனிஸ், 1 மராட்டி மொக்கு,
ஒரு ஏலக்காய், கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்கு தான், ஓவராக போடக்கூடாது. முதல்ல ஸ்பைஸ் போட்டு அப்புறம் வெங்காயம் போடலாம். சில சமயம் என்னாகும், ஸ்பைஸ் 4 பக்கம் வாரும். அதுக்காக நான் முதல்ல வெங்காயம் போட்டு உங்கள் இஷ்டம் எப்படியோ சரி. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். உங்களுக்கே தெரியும், சாதாரண வெங்காயம் தான் டார்க் ப்ரௌன் ஆகும். சாம்பார் வெங்காயம் ஓவராக ப்ரௌன் பண்ணால் கருகிடும். இந்த மேலே இருக்கிற கேப் மாதிரி கழண்டு வரும். அதனால ஓரளவுக்கு தான் அதை ப்ரௌன் பண்ணணும். இப்போ பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு சேர்த்தும் அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இது சட்டு ப்ரௌன் ஆகுது. மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, காரப்பொடி, இப்போ தக்காளி. புளி விடுறதுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தக்காளி எவ்வளோ புளிப்புன்னு தெரியல, ஓவராக புளிச்சு விட்டோம். வதக்கும் போதே கருவேப்பிலையை கிள்ளி போடு. இப்போ பாருங்க, கொஞ்சம் லேசா எண்ணெய் இல்லாம இருந்தா நல்லெண்ணெய் விடுங்க. நெய் கெய்யி வெண்ணெய் அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லெண்ணெய் போட்டால் நல்ல வாசனை வரும். கருவேப்பிலை அதை கட்டியை போட்டால் வாசனை வரும். இப்போ புளி தண்ணி விடணும். புளியை ஊற வச்சு கரைச்சி போட்டால் அதோட டேஸ்டே தனி தான். இந்த புளி கரைசல் ரொம்ப வேண்டாம், புளிப்பாக இருக்கும். திட்டமாக போடுங்க. ஓவராக சூடானதுனால அடுப்பை ஆஃப் பண்ணேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், கசகசா,
தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இந்த 4யும் எண்ணெயில் வறுத்து அரைச்சி அந்த விழுதை இதில் போட்டு கொதி வந்த உடனே இறக்கினா உங்கள் காரக்குழம்பு ரெடி. அடுப்பில் எண்ணெய் காய்ந்ததும் இது ஒரு வகை இருக்குது. அடுப்பில் எண்ணெய் காய்ந்ததும் இந்த 4 சாமான் போட்டு வறுக்கப்படும். எந்த 4 சாமான்? பொட்டுக்கடலை, சோம்பு வாசனை, கஸ்கஸ் அது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட், தேங்காய், இந்த பொட்டுக்கடலை செவக்கணும், தேங்காய் செவக்கணும். சோம்பு கசகசா பேஸ்ட்டை ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்டு எ பவுல். இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த குழம்போட கடைசி ஸ்டெப் என்ன? அரைத்த விழுதை கொதிக்கும் புளிக்கரைசலுடன் சேர்க்கவும். சேர்க்கலாமா? இதை பாருங்க, இந்த அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓவரா அடுப்பு எரியக்கூடாது. இந்த பொட்டுக்கடலை போட்ட அடுத்த செகண்டு இது நல்லா திக்காயிடும். தேங்காய் வேணால் போட்டிருக்கோமா? இது சாப்பிட்டுக்குன்னு இல்லை, ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல் சைட் டிஷ். இப்போ பாருங்க, திக்காயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஓவராக பேஸ்டாட்டம் இருக்கக்கூடாது குழம்பு. அதற்குள் நம்ம பஜ்ஜி மாவு ரெடியாக வச்சுருக்கோம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, காரம், தண்ணி எல்லாம் போட்டு பேட்டர் ரெடி. வாழைப்பூ ரெடி. வாழைப்பூவில் ஒரு நடுகு நரம்பு இருக்கும். இதோ இதை எடுத்துடணும், இது கசக்கும். சரியா? ரெடி. The குழம்பு ரெடி. Now I am transferring into the serving bowl. இருக்கட்டும். போட்ட காரக்குழம்போட செய்முறை பார்க்கலாமா? அடுப்பில் 2 மேஜை கரண்டி எண்ணெய் காய்ந்ததும் இதில் நெய், அப்புறம் வெண்ணெய் எல்லாம் கிடையாது, கடுகு,
சிறிதளவு சோம்பு போட்டு தாளித்த பின் நறுக்கிய சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கவும். சாம்பார் வெங்காயம் ரோஸ் கலர் ஆன பிறகு ட்ரை பவுடர் தனியா, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு நறுக்கிய தக்காளியும் போட்டு உப்பை போட்டு நன்றாக வதக்கவும். இதற்குள் புளியை ஊற வைத்து கரைத்து ரெடியாக வைத்துக்கொள்ளும். கரைத்த புளியும் போட்டு உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. நன்றாக கொதிக்க விடுவோம். அது கொதிக்கும் நேரத்தில் இன்னொரு கடாயில் பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய், கசகசா இவைகளை போட்டு வறுத்து அரைத்து விழுதாக்கி கொள்ளும். நன்றாக அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, வறுத்து அரைத்த விழுது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு நன்றாக கொதி வந்தவுடன் கீழே இறங்கி நம்ம பொரித்து வைத்திருக்கும் வாழைக்காய் பஜ்ஜியை போடவும். பஜ்ஜிக்கு என்ன, பஜ்ஜி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு காரம் கலந்து வச்சு ரெடியாக இருக்கிற வாழைப்பூவை அதில் முக்கி முக்கி பொரிக்க வேண்டியது தான். Have a wonderful time, an interesting time trying to make this at home. Heat oil in a pan, add mustard seeds and anise seeds. So fry the sliced onion till pink in color. Add curry leaves, add dry powders, add ginger garlic paste. Fry well, add the tomatoes. Now everything is fried, add the tamarind extract and salt. Boil and then add the paste, that masala paste, consisting of khaskhas, broken gram dal, coconut and soap, fried in oil, ground to a fine paste. Add this paste. Lastly, add the banana flour bhaji. Actually, before frying, the center stamen, that center thing, has to be removed from the vazhapu, that means banana flower. Each flower will become a bunch of banana. When I show you, you'll know the beauty of nature. Okay, here I am signing off. Have a nice time making this. Okay, viewers, you saw a fantastic, delicious and traditional காரக்குழம்பு. பாரம்பரியமான மிகவும் சுவையான புதுமையான காரக்குழம்பு கற்றுக்கிட்டீங்க. வீட்டில் பண்ணி பாருங்க. இதே போல் வரும் வாரங்களிலும் பாரம்பரியமான நிறைய டிஷ்ஷை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். Until then, bye.